அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக 13/4/2024 முதல் 20/4/2024 வரை உலகமே உங்களுடைய வளர்ச்சியை வியந்து பார்க்கக்கூடிய நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவருடன் உச்சம் பெறும் சூரியன், அது மட்டுமல்லாது நீச்ச நிலையில் வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த புதன் 16ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் சனியை விட்டு 22ஆம் தேதி முதல் விலகுகிறாருங்க. எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்திகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பெயர்ச்சி, சூரியன் உச்ச பெயர்ச்சி, புதன் வக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும். அது மட்டுமல்லாது 13ஆம் தேதி அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன். அதற்கு பிறகு மீனம், கடகம், சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார். எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் சுக்கிரனின் உச்சநிலை இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வளர்பறை சந்திரனாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இது மட்டுமல்லாது 14ஆம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்ச வீடான மேசராசியில் வலுவாக உச்சம் பெற்று 14ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார். எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து அதையே மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது. சூரியன் மற்றும் குருவின் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும், ஆரோக்கிய தொல்லைகளும் குறைந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாது ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் 98% மேல் கடந்து விட்டார். ஏனென்றால் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து சனியை விட்டு விலகி மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே அதற்கு முன்னதாக சனியுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்களகாரகன் மற்றும் ஆயுள்காரகனான சனியின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக
மிக அதீதமாக இருக்கிறது. எனவே செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் 95% மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல பல இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் விவசாயத்துறையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும், கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மற்றொரு நிழல் கிரகமான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. நிழல் கிரகங்கள் இந்த தருணத்தில் பெரும்பாலும் தங்களுடைய தாக்கங்களை குறைத்து கொண்டு நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுகிறது. எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 14/4/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சத்தில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். பஞ்சமஸ்தானத்திற்கு சூரியன் வந்து ராசியின் அதிபதியுடன் இணைவது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாகவும் இனிமையாகவும் சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. மிக வலுவாக சனியும் ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் மிக விரைவில் செவ்வாய் விலக இருப்பது என அனைத்துமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே திட்டமிட்டதை விட தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதல் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நீங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது என்பது அடுத்தடுத்து நல்ல பல புதிய வாய்ப்புகளை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளிலும் பல்வேறு வகையான துறைகளிலும் கிடைப்பதற்கான யோகத்தை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுகஸ்தானத்தில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வலுவிழந்த நிலையில் சஞ்சரிப்பதை விட புதன் வக்ர நிவர்த்தி பெற்று வலுப்பெறுவது என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் அனைத்து விதமான பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு. ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை புதன் மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் புத சுக்கிர யோகத்தின் காரணமாகவும் குறைப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சத்திலும் பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதும் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக பெண்மணிகளுக்கு அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், கஷ்டங்கள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும்.